நாட்டில் சாதியம் பேராபத்தாகவும் மதம் என்பது பயங்கரவாதமாகவும் மாறி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உயிரிழந்த நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தாமிரபரணி ஆற்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தலித்துகள் மீது கடுமையான அடக்குமுறை தொடுக்கப்பட்டதாகவும் சாதிய ஆணவ படுகொலைகள் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். சாதிய ஆணவ படுகொலையை தடுக்கும் விதமாகவும் பெண்களை பாதுகாப்பிற்கு தனி சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மதவாதம் என்பது மாபெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. சாதியவாதம் என்பது பேர் அபாயமாக மாறி வருகிறது. இப்படிப்பட்ட சாதியவாத மதவாத பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து மதசார்பின்மை கோட்பாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற முற்போக்கு சக்திகளை ஒருங்கிணைக்கிற முயற்சியில் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபடுவோம் என்பதை அறிவித்திருக்கிறோம். முன்னதாக தாமிரபரணி ஆற்றில் உயிர் நீத்த 17 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய தமிழகம் கட்சி, பாரதிய ஜனதா மற்றும் இடதுசாரிகள் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது.